எல்லோருக்கும் வணக்கம். பாலு அண்ணா அவருடைய தொடர்பு ரொம்ப காலமாக நட்பு, எங்களுடைய இசை சம்பந்தமாகவும் நண்பர்கள் மத்தியில் இருக்கிற தொடர்பு, அதை விட சகோதரத்துவம், பாசமாக பழகின தன்மை ரொம்ப காலமாக இருந்துச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி கொழும்புல நான் வரத்துக்கு முக்கியமான காரணம் நீதான் தம்பி. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம நட்பு இருக்கு. எப்பவுமே எதுவுமே கேட்டதில்லை. எப்போது கேட்ட நல்லா பாட்டு பாடுங்க, நான் கம்போஸ் பண்றேன், பாடி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறத தவிர இந்த வாட்டி எனக்காக நீங்க நிகழ்ச்சி பண்ணணும்னு கேட்டதை உடனடியாக நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் உன் அன்பு, என் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு கௌரவம். அதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறேன். அதனால நம்ம 2 பேரோட இந்த நட்பு கௌரவத்தை வச்சு எல்லாரும் வரணும். நீங்க நிகழ்ச்சிக்கு வாங்கும். உங்க ஹீரோ, உங்க ஊர் ஹீரோ, உங்க ஹீரோ உங்கன்னு சொல்றதுக்காக நான் காரணம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் நான் சென்னையில இருந்து வரேன் இல்லையா, உங்க ஊருன்னு நான் எதுக்கு சொல்றேன், நான் வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம ஊர் தான். ஆனாலும் நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு நான் திரும்ப போயிடுறேன். ஆனா உங்க ஊர்ல நிலநாட்டு எவ்வளவு அழகாக ஒரு மியூசிக் பேண்ட் நடத்திட்டு இருக்காரு. அண்ட் இஸ் such a wonderful musician, wonderful person. பாடும்போது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன கூப்பிட்டு அது ரெக்கார்டிங் முடிஞ்சதுன்னே அந்தந்த மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையோ வாசிக்கிறவங்கள்ட்டையோ எல்லாருக்கிட்டையும் ஸ்ரீலங்காவிலேருந்து நல்ல ஒரு கலைஞன், கீபோர்ட் பிளேயர் அப்படின்னு எல்லாம் அவரே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நான் யார், ஆனால் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. பட் அப்படி நாங்கள் பழகி அந்யோன்யமாக பழகி இருக்கிறோம். எனக்காக கடைசியாக அவர் வந்தது இப்போ கடைசியாக வந்த இசை நிகழ்ச்சி இலங்கையில் நடந்தது. அது எனக்காகவே வந்தார். உனக்காக நான் வர்றேன்னு சொல்லி எந்தவித ஒரு சன்மானமும் எதிர்பார்க்காம அவர் பாடி கொடுத்தாரு. அப்போ அங்கேருந்து ஒர்கெஸ்ட்ரா எனக்கு வேண்டியவங்களை நான் தெரிவுபடுத்தி நம்ம இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து இணைந்து அந்த இசை நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்தினேன் நான். அப்போ அதில் அவருக்கு இன்னும் என்னோட ரொம்ப ஒரு அன்பு வந்தது. தொடர்ந்து நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு இது எனக்கு மன வருத்தமாக போச்சு. அதுதான் அவர் நடத்தி கொடுத்த கடைசி இசை நிகழ்ச்சி. அதான் எனக்கு பெரிய மன வருத்தம். அதுலேயே அந்த நிகழ்ச்சியிலேயே என்னை பாராட்டி ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. அப்படி ஒரு மதிப்புக்குரிய அண்ணன் எஸ்பிபி அவர்கள். அவர் இல்லாமல் போனது நான் இப்போ அப்படி நினைக்கிறது இல்லை. இப்போ அவர் என்னோட தான் இருக்கார். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நான் அவருடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.